தென் பார்வதி சண்டையில் ஒரு ப்ரமோ ரிலீஸ் ஆச்சுல, அதுக்கு ஸ்டார்டிங் என்ன காரணம் அப்படிங்கிறது லைவ்ல வந்துச்சு. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கமர்தீனும் பார்வதியும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கமர்தீன் சொல்றாரு, இது வந்து நம்ம பண்ணது வந்து ஒரு லவ் மாதிரி ஒரு விஷயம், அதில் எதுக்கு நீ ஃபேமிலி இன்வால்வ் பண்ணுற, இதுக்கு வந்து நம்ம 2 பேரும் தான் அக்கௌண்டபிள், நம்ம தான் இதை பேசி தீர்த்துக்கணும், இது எதுக்காக நீ ஃபேமிலியெல்லாம் இன்வால்வ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்காக வேண்டியும் சேர்த்து தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன்னா உன்னோட ஃபேமிலி இங்கே வந்து 24 ஹவர்ஸ் இருந்தாங்கன்னா தேவையில்லாத நிறைய பிரச்சனை வரும். உங்கள் அண்ணன் எப்படி கோவப்படுவாருன்னு தெரியாது, ஒருவேளை வந்து அடிக்க கூட செய்யலாம், நமக்கு தெரியாது. அதனால தான் நான் தேவையில்லாமல் அவங்கள 24 ஹவர்ஸ் இங்கே இன்வால்வ் பண்ண வேண்டாம், எதுவாக இருந்தாலும் வெளியில் போய் பேசிக்கலாம், நான் உன் வீட்டுக்கு கூட வரேன், அங்கே வச்சு அவங்க எப்படி வேணால் ரியாக்ட் பண்ணட்டும், பிரச்சனை இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனால் நீ அதுக்குள்ளே அவங்கள 24 ஹவர்ஸ் இங்கே வந்து உட்கார வைக்கிற, ஒரு 2-3 ஹவர்ஸ்னால் கூட ஏதோ இருந்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கமர்தீன் சொல்கிறாரு. உடனே பாரு கேட்குறாங்க, பயப்படுறியா குமார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டவுடனே கமர்தீன், எனக்கு பயம்லாம் இல்லடி, நான் உனக்காக தான் சொல்கிறேன், ஏன்னா நீ வந்துட்டு நீ பண்ண தப்புக்குன்னு ஏதோ சொல்லிடுவார். சொன்ன உடனே பாரு சொல்லுவாங்க, எனக்கு இப்போ பயமாக இருக்குடா அப்படிம்பாங்க. உடனே கமர்தீன் சொல்லுவார், அப்போ சாவு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே திருப்பி பாரு சொல்கிறாங்க, எனக்கு நம்ம தானே ஆன்சரபிள், அம்மா அப்பா கிட்ட ஆன்சர் பண்ணி தானே ஆகணும், இந்த வீட்டில் ஆரம்பித்ததை இந்த வீட்லேயே முடிக்கணும், அதனால தான் நான் எங்கள் அம்மா கிட்ட அப்போ இங்கே வச்சு பேசி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன், ஏன்னா எங்கள் அம்மா ஒரு ஆளுக்கு தான் நான் பதில் சொல்லி ஆகணும், அதை இந்த வீட்டில் என்னென்ன ரிலேஷன்ஷிப் நடந்துச்சோ இந்த லவ்வே இந்த வீட்டில் வச்சு தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ அதை இந்த வீட்லேயே அதுக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அது வந்து கமர்தீனுக்கு வந்து கோவம் வந்துடும். அப்போது அதை வச்சுட்டு தான் கமர்தீன் கோவப்பட்டுட்டு இவ வந்து குல்லா கொடுத்துருவா அப்படிங்கிற பாயிண்ட் அப்புறமா சொல்லியிருப்பாரு. கடைசி கமர்தீன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போவும் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நீ அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுவா, இப்போ உனக்கு புரியாது, இதெல்லாம் நம்ம தனியாக பேச வேண்டியது, பொது வெளியில் பேச வேண்டிய விஷயம் கிடையாது, ஜஸ்ட்டு வந்தாங்க ஒரு 2 ஹவர்ஸ் இருந்தாங்கன்னா என்னன்னு கேட்டுட்டு போவாங்க, அப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் வெளியில் போய் பார்த்துக்கணும், இந்த வீட்டில் வச்சு ஓப்பனாக பப்ளிக்காக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா தான் அந்த ப்ரமோ சண்டை வருது. அப்புறமா பார்த்தீங்கன்னா கானா, வினோத் அண்ணா, அமித் எல்லாருமே வந்து கமர்தீனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, எல்லாமே கேமரா முன்னாடி தான் நடந்திருக்குடா, ஸோ நீ வந்து எதுக்குமே ஒரி பண்ணாத, அவளும் அப்படி ஒன்று தான் நினைக்கல, கேஷுவலாக தான்டா உங்ககிட்ட பேசினா, நீ தான் அப்படி ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிற, சில்லியாக அவங்க பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வினோத் அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ அம்மா சத்தியமாக எதுவும் பண்ணலைன்னு சொல்கிறது கூட கேமராவில் ரெஜிஸ்டர் ஆகுதோ, ஸோ நீ அதை பற்றி ரொம்ப கவலைப்படாத, எல்லாமே வெளியில் வரும், மக்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாத்தையுமே போட்டு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கமர்தீனை கூல் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் லைவ்ல நடந்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.